மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். இசைத்துக் கொண்டு அவர் திருமுன் செல்லுவோம். புகழ் பாக்கள் இசைத்துக் கொண்டு அவர் திருமுன் செல்லுவோம். இன்னிசை கீதங்கள் முழங்கிடவே அவர் திருமுன் அகமகிழ்வோம். காக்கும் ஆண்டவர் திருமுன் பணிந்திடுவோம். வாருங்கள், நம் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடிடுவோம். ஆண்டவர் அவரை எந்நேரமும் நம் கண்முன் கொண்டிருப்போம். ஆண்டவர் அவரை எந்நேரமும் நம் கண்முன் கொண்டிருப்போம். அவர் நம் வலப்புறம் இருப்பதனால் என்றும் அசைவுறுவது இல்லை. அவரே நமது உரிமை சொத்து, அவரே நமது திருக்கிண்ணம். அகமகிழ்வோம், அக்களிப்போம், வாழ்வின் வழியை கண்டுகொள்வோம். வாருங்கள், நம் ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடிடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது, இருள் ஒளிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக, பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக, வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொழி விடிந்ததுவே. கடனை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துடைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார்.
பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும் உற்ற வாழ்த்து ஆவியர்க்கும் பெற்றனாகும் காலமெல்லாம். ஆமென். நமது மீட்பு அண்மையில் உள்ளது. இவ்வுலகிற்கு வந்த நம் மீட்பர் வழியாக இறைவன் இவ்வுலகை ஆசிர்வதித்துள்ளார். முன்மொழி 1. ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், முன்னைய நன்னிலைக்கு யாக்கோபினரை கொணர்ந்தீர். மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றியருளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் புனிதருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு மெய்யாகவே அண்மையில் உள்ளது. அதனால் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் வாக்கு பெறாமையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை உழைத்தலும், விண்ணினின்று நீதி தாழ பார்க்கும். நல்லதை ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம்மிடம் நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். பகைவர் மேல் வெற்றி பாடல். அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. முன்மொழி 2. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. நமக்கொரு வலிமை மிகு நகருண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. நீதி தீர்ப்புகள் நிலவுலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகிறது, விடியலில் உமக்காக விழித்திருக்கிறது. மக்களினங்கள் ஆண்டவரை போற்றுவர். ஆகையால் கடவுள் இந்த மீட்பை பிற இனத்தாருக்கு அளித்துள்ளார். அவர்கள் செவிசாய்ப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கட்டும். முன்மொழி 3. ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. இறைவா, எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீ தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நாணயம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. அருள்வாக்கு. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தை 10. அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில், யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். செக்கரியாவின் பாடல். உயர்ந்து நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், எருசலேமே எழுந்திரு. சீயோனின் சிறைப்பட்ட மகளே, உன் கழுத்து சங்கிலியை தளர்த்திவிடு. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தொண்டு செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும்
நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விழியிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உயர்ந்து நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், எருசலேமே எழுந்திரு. சீயோனின் சிறைப்பட்ட மகளே, உன் கழுத்து சங்கிலியை தளர்த்திவிடு. மன்றாட்டு. நாம் உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது. ஏனெனில் நமது மீட்பின் நாள் அண்மையில் உள்ளது. எனவே மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நாங்கள் எங்கள் மனமாற்றத்தை வெளிப்படுத்த உதவியருளும். நாங்கள் புது வாழ்வு வாழ செய்தருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. உமது வார்த்தையானவரின் வருகைக்காக எங்களை ஆயத்தமாக்கியருளும். அவரை வரவேற்க எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. எங்கள் தற்பெருமையை மேற்கொள்ள உதவியருளும். எங்களுடைய பலவீனத்தின் படுகொலியிலிருந்து எங்களை எழுப்பியருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நாடுகளுக்கிடையே உள்ள பகைமை சுவர்களை தகர்த்தெறிந்தருளும். அமைதிக்காக உழைப்பவர்களின் வழியை செம்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. தந்தையாம் கடவுளே, ஒரே திருமகன் வழியாக எங்களை புது படைப்பாக்கினீர். உமது அன்பின் புது படைப்பான எங்களை கண்ணோக்கி எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.